ஸோ போன வீடியோ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா உங்களுடைய யூடியூப் வீடியோவுக்கு வியூஸ் ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ நம்ம வந்து பார்த்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக அதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்றத உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ உங்களுடைய வீடியோவுக்கு மெயினாக வியூஸ் போகாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து அதில் சொல்லக்கூடிய ரீசன் மட்டும்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வியூஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கு என்ன ரீசன் நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ வந்து போடுறீங்க. ஸோ நான் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து வீடியோ வந்து போட போகிறீங்கன்னா அதில் வந்து ஒரு 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 100. ஸோ 25% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் 75 இருக்குது, ஆனால் உங்களுக்கு நிமிஷம் கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 45 செகண்ட்ஸ் வந்து வரும். 3 நிமிஷத்தில் ஒரு 25% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 45 செகண்ட்ஸ். ஸோ 50% உங்களுக்கு வந்து 1.5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கு வரும். ஸோ இந்த 45 செகண்ட்ஸ் இந்த 25 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்க வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் வந்து வியூஸ் வந்து அதிகமாக வந்து போகும். ஸோ நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இந்த 25% நீங்கள் வந்து கம்பல்சரி வியூவர்ஸ் வந்து பார்க்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் வீடியோ வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ வந்து பண்ண போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 45 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ட்ரெய்லர் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். அதாவது உங்களுடைய அந்த மெயின் டாப்பிக்கில் நீங்கள் என்னெல்லாம் வந்து பேசிட்டீங்களோ அதை வந்து ஒரு சின்னதாக கட் பண்ணி ஒரு ட்ரெய்லர் மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு 10-15 செகண்ட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் இந்த 25% வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 25% அதாவது 45 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்க வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய வீடியோஸ் நான் நிறைய வந்து செக் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி. அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்து அவருடைய ரிசல்ட் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளுடைய சேனல் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.